தமிழக அரசு தமிழக மக்களுக்காக உருவாக்கின அதிரடியான திட்டங்கள். நீங்க ஒரு பெண் பிள்ளையா இருக்கீங்க, இல்ல ஆண் பிள்ளையா இருக்கீங்க, இல்ல ஒரு மகளிரா இருக்கீங்க, இல்லைங்க அது கூட விடுங்க, கர்ப்பிணிகளுக்கு கூட நம்மளுடைய தமிழகத்துல அதிரடியான திட்டங்கள் இருக்கு. அப்படி என்ன திட்டங்கள் இருக்கு, இதுல யாரெல்லாம் பயன்பெறலாம், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, இன்னைக்கு தமிழகத்துல வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பா ரொம்ப ஈஸியா பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு 7 திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த திட்டம் பயனுள்ளதா இருக்கும். ஒரு கர்ப்பிணி இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த திட்டம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே பயன் இருக்கக்கூடிய ஒரு டாப் 7 ஸ்கீம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. தமிழகத்துல நிறையபடியான திட்டங்கள் இருக்கு. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகத்துல அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கு. பெண்களுக்கா இருக்கட்டும், ஆண்களுக்கா இருக்கட்டும், பொதுவா ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நலத்திட்டம் இருக்கணும். ஓகே, குடும்பத்தை விடுங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்குமே நம்ம தமிழகத்துல அதிகப்படியான நலத்திட்டங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பேசிக்கான ஒரு சில திட்டங்கள், ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்கும் இல்லையா. ரொம்ப பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படாது, சிம்பிளா ஒரு சில ப்ராசஸ்ல முடிக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள் இருக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு 7 திட்டங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், எப்படி போய் அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் குறிப்பா எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க. இல்ல மிஞ்சி போனா ஓகே, அந்த பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்றதுக்காக 12வது வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது காலேஜ் ஃபீஸ்லாம் கட்ட முடியாதுங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக பெண் பிள்ளைகளோட படிப்பை ரொம்ப ஈஸியா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பல பேர் வீட்டுல பெண்கள் படிச்சு ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையானதுமே மாறும். அப்படி இருக்கும்போது பெண் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் தடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள், அதுலேயும் குறிப்பா அரசு பள்ளியில இருந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய குழந்தைங்க ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஆனது அவங்களுடைய வங்கி கணக்குல